யார் சார் பொண்ணு மேல இருக்காங்க. அறிவு இல்ல உனக்கு. பெண் குழந்தை தான் இருக்காங்க. அறிவு இல்ல உனக்கு. சார் அவுத்து தானே கட்டுற அவளை பாக்க சொன்னாங்க. ஐயோ போய் பின்னாடி கேட்டா. சார் அவங்க பாக்குறாங்க திரும்பி அந்த பக்கம். அவங்க ஓடுனே பாக்குறேன் சார். ராஜா அறிகுறி சார் நல்ல பிள்ளையா இருக்கணுமா? வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை என்றால் உயரவே முடியாது. ஏண்டா புக்கு கொஞ்சமா கொடுக்குறா சார். பாரு ஒழுங்கா படிக்கணும் சரியா? சரி சார். நீ நல்லா படிச்சா தானே சார். இதுக்கு மேல நான் பொறுப்பா நடந்துக்கிறேன் சார். காலைல ஒண்ணு படிக்கிறதுலாம் பெருக்கி வச்சிடறேன். போர்டுலாம் தொச்சு தேடி போட்டு வச்சிடறேன். தண்ணி மணி வச்சிடறேன். கொம்பு வச்சாந்து வச்சிருக்கேன். ஆமா சார். நம்ம தெரு தானே பாருங்க. ஆமா ராஜா. இந்த பையரை வீட்டுக்கு கொடுக்குறான். வாத்தியருக்கு வேலை விடுறான். தலைமையில எப்படி போறேன் சைக்கிள் மாட்டி மேல கடாச்சனா என்ன? நல்லா படிக்கணும் சரியா? சரி சார். நல்ல பிள்ளையா இருக்கணும். வரட்டுமா? நேத்து கை சேர்க்கிறப்பா. நேத்து முறுக்கிற கேட்டு உடச்சு வந்திருக்க. 2 கட்ட வச்சாந்து கபால்ல வச்சுக்கிறேன். வேர்க்கலமா? நல்லா இருப்பீங்க ராஜா. நல்லா ஓச்சிலே ஓட்டு அடிக்கிறீங்க சார். மச்சான் ஓய் நேரா போச்சு. நேரா போய் கருவாசி தொட்டு மலாடு விட்டு கட்டல பிடிச்சிட்டு போலாம். போ மச்சான். டேய் டேய் நான் வந்து போலாம். யாருடா? எவர தம்பிங்க வா. யாருடா? பல்லாண்டே. ஏய் நீ என்ன கூட்ட? உடனே கூட்ட வாடா. மச்சான் எங்க ஆளு நான் கூப்பிட்டு ஓட ரவுண்ட் ஆடுறீங்க. நான் போய் ரவு ப்ரோபோஸ் பண்ணிட்டாரு. ப்ரோபோஸ்டா. ஓய் நான் பேசும்போது எத்திக்கிட்டி பார்க்காத. எனக்கு வெக்கம் வந்துரும். நான் சொல்ல மாட்டேன். சரி நீ பேசும்போது நீ கல்லு குச்சி போறதே மானம் மூடாம போய் ஓட்டு வாய். பேச வரட்டுமா? ஏய் நான் கேக்குறா கையா. நான் மேல கை வைக்கிறேன். நான் கேக்குறா சொல்லுறே நீ. நான் உன்ன தான் நினைக்கிறேன். ஏன் என்ன நினைக்கிறே நீ? ஐயா மொத்தம் கொடுக்க பாரு அவனே. மொத்தம் கொடுத்து வச்சி தயவு செய்து அவன்ட்ட சொல்லாத. என்னடா? ஆனா டேய் என்னன்னு கேக்குறேன். பல்ல புடிங்கிடுவேன். ஏய் வா மச்சான். வாலாண்ட சொல்லு. இல்ல இல்ல நானே கரெக்ட் பண்ணுவேன். இங்க பாருங்க. பாதர் கூப்பிட்டு என்ன பதில் சொல்லு. சொல்ல மாட்டேனா? சொல்ல மாட்டேன். யார வரையும்? என்ன பள்ளிக்கூட வந்து ஒழுங்கா வர மாட்டே? அவதா வருவீனா? ஏன் சத்து போட்டு வர வேண்டியதானே? டேய்னா எனக்கு ஒரு பட்டு கட்ட வேண்டியது. கட்ட மாட்டேனா? போட்டு வச்சிட்டு வந்துக்கறேன் பாரு எப்படி நான். அவதாடி வச்சிட்டு வருவா. ஏய் டேய் எதுக்கு பண்ற? எப்படி பொறுத்து நான் திருப்பி அடிக்கும் போது அந்த பாட்டு பாடுங்க. நான் குமுறி வாங்கும் போது பாடுறேன். மச்சான் ஓய் அம்மால குச்சி குச்சி ஊடு காட்றா நீ. ஏய் அவளுங்கள தோணி கேட்டா. ஏய் உசிபாத்தி கனகல மாதிரி. இல்லடா ஓய் அவளுங்கள தோணடா. ஓய் டிச்சில் பட்டா ஓய். நான் போய் அவள டீல் பண்ணி வரேன். பின்னால அடிக்குறீனா? வா வந்து டவுஸ் அவுத்துக்கு குச்சிறப்போ. ஏய் யார் மேல கை வைக்கிறா? ஓட்ட ஐயா யார் தெரியுமா? ஓட்ட பொல்லாத லவுடி நான். பொல்லாத லவுடி? ஆமாண்டியா. சரி ரவுடி ரவுடி ரவுடி. ஆமாண்டியா. ஓட்ட 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறேன் நான். அட 9 வருஷம் 9. வேற 9. நீ கண்டுபிடிக்கலையா? என்னடா? ஓட்ட இன்னைக்கு வந்து பொண்ணு மேல கை வைப்பியா? என்னடியா? நாங்களே யார் தெரியுமா? யாரியா? நான் ஹை கிளாஸ் பொண்ணுடா. நீ லோ கிளாஸ் பையன். ஒரு அறிவில்ல மேல் வரப்பு கீழ வரப்பு வித்தியாசம் இல்ல. எல்லா வரப்புலயும் தாண்டி மோய போது மேல் வரப்புனா கீழ வரப்புனா. நீ ஹை கிளாஸ் நாங்க லோ கிளாஸ். கோடிங் அம்மா கை வாட டி கிளாஸ். மத்த யார் வரா? ஏய் ஒரியா ஆடி கோடி கண்ணாடி தேவடா உனக்கு என்ன பொல்லு பாப்பா
பல்ல புடங்க என்ன வர தெரியா கொஞ்சம் நேரத்தில் டீச்சர் பட்டாங்க டீச்சர் குறையா நேரம் போய் மலாடு பிடித்துட்டு என்ன வருது எங்க போனாங்க என்னப்பா செய்துமா உங்களுக்கு என்னப்பா செய்தி அத்தைய மாமா வராங்க என்னப்பா சொல்றாங்க சரிப்பா அவங்களுக்காக உணவு வேண்டிய ஏற்பாடு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா போங்கம்மா உன் கஷ்டத்தை பார்க்க மனசு இல்லைண்ணா எப்போ அண்ணி போனாங்களோ அப்போ உன் மனசு இடிஞ்சு போச்சு இது வேற உன்ன வேற நான் பார்க்க மனசு இல்லைண்ணா சரிப்பா நடந்தத மறப்போ ஆமா நடக்க போகுது நல்லது நடக்க போகுது காலை இருக்கு பெண்கள் வந்திருக்கு என்ன கேட்கணுமா அன்றைய முடிவெடுத்தாரு கேட்டுதானே செய்யணும் தயாரா இருக்கிறேன் பெண்களை பார்க்கணும் போயிச்சு போலியோ 2 பேரும் மேல வரோம் அண்ணா விட்டு வந்துட்டாருமாண்ணா நான் பாட்டு தூக்கி வரேன் ஏண்டா தூக்கத்துக்கு வர என்ன பண்ண வேற நேரத்துக்கு வருவாங்க அரே போறசா பெரியவங்க சொல்லுவாங்க நித்திரமங்க செய்யக்கூடாதா தூங்குறவங்க எழுப்புனா 7 ஜென்மத்துக்கு அந்த பாவ சூழ்ந்து போறோம் பாத துணி போடுறதுல மாட்டி போறாங்க கம்யூனிட்டி அருக்கு தையா ஏண்டா வயித்துக்கு சோறு குடுறே என்ன குடுற இல்ல நாஸ்டா பண்றியா பிரியாணி சாப்பிடுற என்னடா வண்டில இருந்து ஒருத்த இறங்கி போறானே மறுபடியும் யாரு என்ன பாவம் இல்ல வயித்து காலத்துக்கு இறங்கி போன விட்டு வச்சுக்க யாருவே இல்லையா என்ன யாருவே இல்லையா அட போய் முடிஞ்சதே இல்லையா சுத்தமா பண்ணி பாரு என்ன நைனா நைனா குடிக்கலனா படுத்து கம்முனு இவ்வளவு பேர் பாத்துக்கறாங்க அவங்கள முட்டாளா கம்முனு படுத்துக்கோ சரி அவருக்கு அதே விட விடு நான் போய் போய் கத்திக்கிறேன் வாங்குற துட்டுக்கு தானே கத்துறோம் சரி விடு ஏய் சொல்லி போய் வந்துறோம் துட்டு குத்துரு ஏய் கல்யாணமும் தர்மத்துல நடக்குது என்னடா கல்யாணமும் தர்மத்துல நடக்குது கல்யாணம் யாந்தாலும் மாமா இல்ல இவர மரியாதை இருக்கு ஒரு மாமா தர அவரே கண்டு பாத்துங்க ஓ மாமா நீ ஓடுமா அத்தை மாசமா அந்த டெலிவரி ஆயிச்சா 12:30 மணி தான் கொடுத்துறாங்க டெலிவரி டேட் அப்படியா டெலிவரி டேட் டேய் 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 என் மாமனா இருக்க அப்படியா நான் மறுப்புல சொந்த கொண்டாட்டீங்களா ஆமா உங்களுக்கு பாஸ் இருக்கும்போது எப்படி இருக்கடா இருக்கதானே செய்யும் சரிப்பா அதெல்லாம் விடுப்பா நல்ல விஷயம் வந்துட்டே சொல்லுங்க பாக்கறேன் மக்கள் வந்துட்டே இருக்காங்க
வச்சுங்க. நல்லா இருக்குமா? குழந்தைய பார்த்தது குழந்தை குஞ்சு கும்புத்துங்க யூரியா பட்டாசு போட்டுருப்பாங்களா? நம்ம தமிழ் வாழ்த்து போய் ஏங்க பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு இதுவா சின்ன பொண்ணாதா? அடடா தெருவில் நடந்து போனா கூட பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சின்ன பொண்ணு பார்த்தா குண்டு வருதுவாங்க, பெரிய பொண்ணு பார்த்தா சப்போ வருது நம்ம வீட்டு மருமக சூப்பர், நம்ம குடும்பம் ஓஹோ. அப்ப நினைக்காத, இவ எங்க அண்ணன் மாதிரி, இவ எங்க அண்ணி மாதிரி. ஆனா நம்ம குடும்பத்தில் தான் யாரு நான் காவல்காரன். அத்தை அத்தை எப்போ வந்தீங்க? அன்பு இருந்தா போதும். அப்படியா? அம்மாமா அப்பா சந்தோஷமான விஷயம். அத்தையும் மாமாவும் எதற்காக வந்திருக்காங்க? பெண் கேட்கவா? என்னதான் அத்தை மாமா என்னம்மா என்னதானே பெண் கேட்க வந்திருக்கீங்க? பெரியவா இருக்கிறா? மாமா வந்திருக்கிறாரா? திங்காம 11:30 மணிக்கெல்லாம் யாருன்னா இஷ்டத்துக்கு ஓடுவேன். திங்காம 11:30 மணிக்கெல்லாம் யாருன்னா அழித்ரா சனி முடிட்ட முதல்ல அதற்கு பிறகு உனக்கு இனிமேல் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். மாமா அத்தை உங்க மேலதான் தப்பு. ரெண்டு பொண்ணு இருக்கிற நீங்க இன்னொரு பையனை பெத்துக்க வேண்டியது. அது மாதிரி வர இல்லையே, ஒன்னே ஒண்ணுதான் எழுதிக்கிறேன் என் தலையில. ஒன்னு அப்படி செய்யலாமா? தீபாவளிக்கு ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை இலைய சொல்லுவாங்க. இல்ல கல்யாணம் பண்ணி தாத்தி சீனு போயிடலாம். வாழ்க்கை கெட்டு போன ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும். அத்தை நிஜமாவே பெண் கேட்க மாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம். ஆமா பையன் கட்டி எடுத்தா போய்கிறாங்க இருங்க. படம் எடுத்துட்டு வந்தாவில்ல என்ன பண்ணுது? நாய் அழுவுது. நேரமாக சொல்றா. அதான் நேரம் ஆகுது. ஆமாண்டா. தம்பதி தாமரத்தை பார்த்துக் கொள்வோம். பெண் எடுத்து பொண்ணுனது, பெண் எடுத்து பொண்ணுனது. எல்லாம் திருமணம் வெள்ளிக்கிழமை திருமணம்டா. குச்சி சோறா போச்சு போ. ஏண்டா? போய் வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைப்பாங்க. ஏங்க வெளியே கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வேணாம். நாள் சரியில்லையா? நல்ல இல்ல. சரி சனிக்கிழமை. சனி வந்து பார்த்து பிடிங்க. சனிக்கிழமை வேணாம். ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத மாதிரி அன்னைக்கு வேணாம். திங்கக்கிழமை. திங்கக்கிழமை தீ பட்டினாலும் அன்னைக்கு வேணாம். செவ்வாய்க்கிழமை. செவ்வாயா வேணும். செவ்வாய்க்கிழமை வேணாங்க. சனிக்கிழமை. அட புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு வெளியே வேணும். அன்னைக்கு வேணாம். வியாழக்கிழமை. கசாயினோ இதெல்லாம் தள்ளிட்டு ஒரு நல்ல நாள் வை. நல்ல நாள். ஆமா. நீயே சொல்லுப்பா. 16ஆம் நாள் வச்சுக்கோ. எதுக்கு நாள் சொல்றாங்க? எதுக்கு சொல்றீங்க நீங்க? ஏங்க அறிவட்டவனே. காரியத்துக்கு வைத்தா ஆமா. வெள்ளிக்கிழமை வேணாம். நான் சொல்றேன் அன்னைக்கு வச்சுக்கோ. சொல்லு. சுக்கிரவாரம். அதான் வெள்ளிக்கிழமை. சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைடா. மாத்திரை கம்ப்ளீட் யாரு சொன்னா இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த கல்யாணத்துக்கு யாரும் குச்சி விட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. கல்யாணமா நரகாசங்க குடிக்காரன் வரணும் கல்யாணம். ஆமாண்டா. குச்சி விட்டு வந்து உன் தகுதி படாதீங்க சண்டை போடுங்க. ஏங்க நீ விதவிதமான பொரியல் வை, 10 வகையான ஸ்வீட் வை, அப்ப கூட கல்யாணம் ஓஹோன்னு சொல்ல மாட்டான். கையில குத்து பாரு. 3வது இலையில ஊத்துற ரசம் நம்ம இலையில போடு. ஓஹோன்னு ஆகும். ஆமாங்க. குடிக்காரன் வராதீங்க. நடக்காத கல்யாணம். நடக்காத கல்யாணம். கல்யாணத்துல குடிச்சு மாதிரி தான் அவங்க பண்றது. நடக்காதரா கல்யாணம். நடக்காதரா. இடமகே வீட்டுக்குள்ளே இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்துப்பட்டா பெத்தமனம் தாங்காது, கண்மணியே கண்மணியே கண்ணுறங்கு
ஆண்டவனு நானும் அண்ணன் தம்பி போல பிள்ளை அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒரு கரைக்கு சொந்தமில்லை அம்மா சொந்தமெல்லாம் சும்மா நீ ஆத்துக்கு பக்கம் நம்ம ஊரை வந்தாச்சு வைகை கிணத்து அன்னை மனமே தந்தை மனம் நாடகமேடா நாயத்தை கேளடா நான் பெற்ற செல்வமே, உன்னை பெற்ற தாய் நான் ஒரு பாவியான மகனே. ஆடம்பரமாக வாழக்கூடிய மகாணத்தை ஞானத்தில் பிறந்திருக்கிறேன். ஒவ்வொரு பெண்களும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்கமெல்லாம் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று அந்த பேசின வேதனையை ஒன்றாக தெய்வங்களை என் ராஜா, நான் பெற்ற செல்வமே, இந்த நேரத்தில் உன்னுடைய தந்தை அருகில் இருந்திருந்தா உன்னை மாறி அனைத்து மகனே செல்வமே அட நான் பெற்ற கண்ணே. உன்னை தங்க தொட்டினில் தாளாட்டி உன்னை வெள்ளை கிண்ணத்தில் அமர்ந்து உன்னை மகனே மகனை என்று மாறி அனைத்து முத்தம் கடுப்பாரடா என் செல்வமே. நான் திக்கற்ற பாவியா இருக்கிறேடா. ராஜா, ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்திருந்த நிலைமை நேர்ந்திருக்குமா? ஏன் கூட பிறந்த அக்கா தம்பி இருந்திருந்த நிலைமை நேர்ந்திருக்குமா? என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தா, ஏன் தந்தை இருந்திருந்தா, நான் பெற்றெடுத்த மகளில் அடிக்கு வாழ்ந்த ஆண் மகனை பெற்றிருக்கின்றன என்று சந்தோஷப்படுவாரடா. எனக்கு சீமந்தத்தை செய்து அழகு பார்த்திருப்பார்களா? நான் திக்கற்ற பாவிடா, உன்னை பெற்ற தாயிடா பாவிடா. எந்த ஒரு பெண்ணுக்கு நான் உன்னை எப்படி வளர்க்க போகிறேன் என்று தெரியவில்லையடா என் கண்ணே. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை காவடி புரியவில்லை
எங்க எங்கு சார்? அது ஒரு கொலைக்கரைக்கு இருக்கிறது. கொலைக்கரைக்கு சென்று ஆடையை துவைக்க வேண்டும். இருந்த பொழுதும் கருத்தில் குழந்தை இருக்கின்றனை நான் பெற்றெடுத்த மகனை இந்த அடர்ந்த காலகத்தில் எங்குதான் விட்டு செல்வது என்று தெரியவில்லை. என்னை இது அதிசயம். இந்த அடர்ந்த காலகத்தில் அம்மனுடைய ஆலயம் இருக்கிறது. அம்மா அதனால போய் பிரமாண்ட நாளைக்கு இக்கற்றவர்களுக்கு தெய்வதான் உலகிற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய உபயவனே, எனக்கு கிடைத்த தாய் குலத்துக்கு உன்னுடைய மகனுக்கு அழகி நிற்கிறோம்மா. அம்மா அதோ தெரிகிற குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைத்து வரும் வரையில் தாயாக இருக்கக்கூடிய உபயவனே, அம்மா நான் பெற்றெடுத்த மகனை உன்னுடைய ஆழத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு சென்று என் மகனுக்கு நீதான் தாயாக இருக்க வேண்டும். மகனே அம்மா வந்து விடுகிறேன். கண்ணே